வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நியூஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். நாம் எஸ்ஐக்கான முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்ட் 3 அடுத்தது 3வது 60-20 கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 40 கொஸ்டின் போட்டுருக்கோம். அதுக்கான வீடியோக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது கண்டினியூஸாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜிகே தான் பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு நாளை கழிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ், அதாவது உளவியல் வரக்கூடிய ஒரு 10 மார்க் ஓகேங்களா. ஸோ இந்த தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி நியூ டெஸ்ட் வேறு. ஸோ இந்த மெயின் டெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரும் ஓகேங்களா. இங்கிலீஷ் 10 கொஸ்டின், தமிழ் 10 கொஸ்டின் ஓகேங்களா. அந்த 10 கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் உங்களுக்கு மார்க் தேவைப்படும் ஓகேங்களா. ஸோ அந்த கொஸ்டின் இதில் போட போகிறோம். நாளைக்கு நாளைக்கு வீடியோ வரும் ஓகேங்களா. ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து வீடியோவில் பாருங்கள். வாங்க நீங்கள் கொஸ்டின் போயிடலாம். ஸோ யாருக்கு 40 கொஸ்டின் போடுறோம். நீங்கள் 41வது கொஸ்டின், சேது பாரத திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 2016 ஓகேங்களா. ஸோ 2016 சேது பாரத திட்டம் துவங்கியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 42, ஒரு தகவல் தொடர்பு அமைப்பில் சைகையானது இரைச்சலால் பாதிக்கப்படுவது எங்கன்னு கேட்குறாங்க. அது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வழித்தடத்தில் ஓகேங்களா. அதாவது பரப்பியல்லையும் சரி, பண்பேச்சிலையும் சரி, ஏற்பியலும் சரி, அந்த சைகையானது வந்து பாதிக்கப்படாது. பயணித்து வரும்போது வழித்தடத்தில் தான் பாதிக்கப்படும் இதால் இரைச்சலால். 43 பாருங்கள், குடியரசுத் தலைவரை பதவி நீக்கும் தீர்மானம் எத்தனை நாட்களுக்கு முன் வழங்கப்பட வேண்டும். ஆப்ஷன் சி 14 நாட்களுக்கு முன்பு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். நாங்கள் வந்து குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யப்போம் அப்படின்னு 14 நாட்களுக்கு முன்பு எனது நீங்கள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். ஆப்ஷன் சி. 44, சாகி சாலை அமைத்தவர் யார். ஆப்ஷன் டி ஷெர்ஷா சூரி ஓகேங்களா. ஸோ நவீன நாணயம் வரைக்கும் தந்தை நிலைக்கப்படும் யார் தான், ஷெர்ஷா சூரி. ஸோ அவர் வெளியிட்ட அந்த நாணயத்துடைய எடை எவ்வளவு 178 கிராம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் 45, துணை குடியரசுத் தலைவர் பற்றிய சரியான கூற்றை தேர்க. இந்த 4 ஆப்ஷன் பார்க்கும்போது சரியான கூற்று எதுவும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவர் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள், மக்களவையின் தலைவர் கிடையாது. ஸோ மக்களவையின் தலைவர் சபாநாயகர், துணை குடியரசுத் தலைவர் கிடையாது. அடுத்து பாருங்கள் ஆப்ஷன் சி பாருங்கள், கேபினெட் குழு தலைவர், அதில் வரமாட்டார். அடுத்து பாருங்கள் இணையமைச்சர்கள் குழு தலைவரும் வரமாட்டார் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் இது கரெக்டான ஆன்சர். இது பி மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவர் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், எஃப்எம் ஒளிபரப்புகளில் சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அதிர்வெண் விலகல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 75 கிலோ ஹெர்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ 75 கிலோ ஹெர்ட்ஸ் ஓகேங்களா, 75 கிலோ ஹெர்ட்ஸ். 47, சாலை போக்குவரத்து சட்டம் பாராளுமன்றத்தால் ஏற்படுத்தப்பட்டு எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது முக்கியமான கொஸ்டின் ஓகே. நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு கேட்குறாங்க. ஸோ நடைமுறைப்பட்ட ஆண்டு பார்த்தா இந்த வகையில் ஆப்ஷன் சி தான் இது கரெக்டான 1989. 1988 வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சட்டம் ஏற்றிடுவாங்க. ஆனால் நடைமுறைப்படுத்தப்பட்டு எப்போ தான் 1989. அடுத்து பாருங்கள், 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட மாநிலங்கள் ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கிய சட்ட திருத்தம். இது பார்த்திங்கன்னா அதாவது 1க்கு மேற்பட்ட 2, அடுத்து பார்த்திங்கன்னா 1க்கு மேற்பட்ட அப்படின்னு வரும். அந்த மாதிரி வந்தாலே இந்த சட்ட திருத்தம் நீங்கள் கட்டாயம் ஆன்சர் பண்ணலாம். ஆப்ஷன் ஏ 7வது சட்ட திருத்தம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 மாநிலத்திற்கு ஒரு ஆளுநர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சட்ட திருத்தம் அந்த 7வது சட்ட திருத்தம் தான், 7வது சட்ட திருத்தம் ஓகேங்களா. ஸோ இதுக்கான வருஷம் இந்த சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு தெரிந்தால் கமெண்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணுவாங்களா. இந்துஸ்தான் கப்பல் கட்டுத்தளம் எங்கே அமைந்துள்ளது ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு கப்பல் கட்டுத்தளம் அந்த இந்துஸ்தான் கப்பல் கட்டுத்தளம் தான். இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம் தருவாங்களா, கொல்கத்தாவில் இருக்குது ஓகேங்களா. மும்பையில் மிசாகான் இருக்குது ஓகேங்களா. கொச்சினில் மிகச்சிறிய துறைமுகம் வந்து இந்த கப்பல் கட்டும் மிகச்சிறிய கப்பல் கட்டுத்தளம் எங்கள் கொச்சினில் இருக்கும் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கி சட்டப்பிரிவு இதில் தெரிஞ்சதான் சரத்து 370 சொல்லுவாங்க. இங்கே பிரிவு சி ஆப்ஷன் சி 370 கொடுத்துருக்காங்க. அப்போ சரத்து பிரிவு 370 ஓகேங்களா. அடுத்து கூற்று, கார்பூலிங் என்பது ஒரே தடத்திலிருந்து பலர் ஒன்று கூடி ஒரே வாகனத்தை பயன்படுத்துவது. காரணம் பாருங்கள், அது எரிபொருள் நேரம் மற்றும் பயணத்தை மிச்சப்படுத்துகிறது. ஸோ இது பார்த்திங்கன்னா கூற்று 1 சரி தான், காரணம் சரி தான். ஸோ கூற்றும் சரி, அதுக்கான காரணம் சரி. அப்போ ஆப்ஷன் பி கூற்று சரி, காரணம் சரி. ஆப்ஷன் பி தான் அது கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், சட்ட மேலவை குறித்த கூச்சுகளில் பொருந்தாத ஒன்றை தேர்வுங்களா. ஸோ பொருந்தாத ஒன்று கூச்சு தேர்வுன்னு கேட்டிருக்கான். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சட்ட மேலவை உறுப்பினர்கள் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள், 6 ஆண்டுகள் வரும். எத்தனை நாள் கொடுத்துருங்க, 5 ஆண்டுகள் கொடுத்துருங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் இது உங்களுக்கு பொருந்தாதது ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி பொருந்தாதது. அடுத்து பாருங்கள், பாகல் கனா என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா கியான் சதுர்வேதி. ஆப்ஷன் டி கியான் சதுர்வேதி. இந்த நூல் பற்றி எனக்கு சரியாக தெரியல. ஸோ தெரிஞ்சவங்க யாருக்கு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எந்த வகையான நூல் அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அடுத்து தவறான இணையை தேர்க. ஸோ இது போய் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் தவறான இணை. கிழக்கு மேற்கு சாலை நீளம் எவ்வளவு உங்களுக்கு, இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4076 கொடுத்துருக்காங்க. ஸோ கிழக்கு மேற்கு சாலை நீளம் எவ்வளோனா 2933 கிலோமீட்டர் தான் என்னது இந்த கிழக்கு மேற்கு சாலை நீளம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க அவங்க 4076 கொடுத்துருக்காங்க. ஸோ தவறானது இதுதான். அடுத்து பாருங்கள் 55, தகவல் தொடர்பு அமைப்பின் வெளியீடு திறன் மாற்றியானது ரேடியோ சைகையை டேஸாக மாற்றியது. சொன்னது அந்த சைகை, அதாவது ஒலி அலை காற்றின் மூலம் வரக்கூடிய அலைகளை நமக்கு வந்து ரேடியோ மூலம் என்னது சவுண்டாக கேட்குற ஓகேங்களா. ஸோ அதான் அது ஒலின்னு கொடுத்துருங்க. ஆப்ஷன் ஏ 55 ஆகட்டும் என்னது ஆப்ஷன் ஏ ஒலி ஓகேங்களா. அடுத்து 56 பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க. சபாநாயகரை பதவி நீக்கம் செய்ய
7 நாட்களுக்கு முன்னர் முன்னறிவிப்பு செய்ய வேண்டும். அடுத்து பாருங்கள் கூற்று 2, சபாநாயகர் தனது பதவியை ராஜினாமா செய்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக தொடர முடியும். ஸோ ரெண்டுமே நடக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. எனது ரெண்டுமே தவறு. ஆப்ஷன் டி எனது இரண்டும் தவறு. அடுத்து பாருங்கள், கூட்டாட்சி வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது. ஸோ கூட்டாட்சி என்ன தெரியுமா, மத்திய அரசு மாநில அரசு. ஸோ மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதான் என்னது இந்த உச்சநீதிமன்றம். ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்டான ஆன்சர். உச்சநீதிமன்றம் தான் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய என்னதான் உச்சநீதிமன்றம் தான் தீர்க்கும். அடுத்து 58 பாருங்கள், ஊடகம் ஒன்றின் வழியே மின்காந்த அலை பரவும் போது அது எப்படி பரவும்னு கேட்குறாங்க. மின்னாற்றல் அடர்த்தியும் ஆப்ஷன் சி பாருங்கள், கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி தான். மின்னாற்றல் அடர்த்தியும் காந்த ஆற்றல் அடர்த்தியும் ஒன்றுக்கொன்று சமமாகத்தான் இருக்கும். இப்போ அந்த ஊடகம் ஒன்றின் வழியே மின்காந்த அலைகள் பரவும் போது ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி தான் அந்த கரெக்டான ஆன்சர். ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் மாதிரியே சொல்லலாம். ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அதில் பார்த்தீங்கன்னா மிக நீளமாக எது இருக்கோ அதான் ஆன்சராக இருக்கா ஒரு 80% வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கொஸ்டின் எடுக்க வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சின்னதாக இருக்குன்னா நீங்கள் சின்னதாக வச்சுட்டு போயிடலாம். ஸோ வந்து பெருசாக நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை அப்படி தான். ஸோ நீளமாக இருக்க பேராகிராஃப் வந்து நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 80% வாய்ப்புகள் வந்து இந்த கொஸ்டினுக்கு இருக்கும். ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நிறையா அதாவது அதிக வருஷமாக அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அதிகமாக எந்த ஒரு ஆப்ஷனில் அதிகமாக எந்த வார்த்தை இருக்கோ அது வந்து விடையாக இருக்க ஒரு 80% வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் உங்களுக்கு கொஸ்டின் தெரியாத பட்சத்தில், ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் மிக நீளமாக இருக்கக்கூடிய விடையை தெரிகிறதா ஒரு 80% இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ 59 பாருங்கள், இந்தியாஸ் வேக்சின் க்ரோத் ஸ்டோரி ஃப்ரம் கவுபோக்ஸ் டு வேக்சின் மைத்ரி என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சஜன் சிங் யாதவ். ஆப்ஷன் பி ஓகேங்களா. ஸோ சஜன் சிங் யாதவ் தான் அந்த புத்தகத்தை எழுதியவர். இது எனக்கு என்ன புத்தகம்னு சரியாக தெரியல. ஸோ தெரிஞ்சவங்க யாரும் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. கூற்றுகளை ஆராய. உலகின் நீண்ட 2வது சாலை வலைப்பின்னல் அமைப்பில் வச்சுள்ள நாடு இந்தியா ஓகேங்களா. ஸோ அப்போ 2வது வலைப்பின்னல் நாடு, அதாவது சாலை அதிகம் உள்ளது இந்தியான்னு சொல்கிறாங்க 2வது ஓகேங்களா. சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து மேற்கு வங்காளத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரை சாகி சாலை அமைந்துள்ளது. யாருக்கு மேலே பார்த்தோம். சாகி சாலை அமைத்தவர் யார், ஷெர்ஷா சூரி. அது எங்கேருந்து எங்கேன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து மேற்கு வங்கத்தில் உள்ள சோனார் வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ கூற்று 1, 2மே சரி தான் ஓகேங்களா. ஸோ வலைப்பின்னல் அமைப்பில் முதல்ல சீனா இருக்கும் பார்த்தீங்கன்னா, 2வது இந்த மாதிரி இந்தியா இருக்கும் ஓகேங்களா. ஸோ சாலைகள் வலைப்பின்னலில். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 60 கொஸ்டின் சொன்னீங்க, 20 கொஸ்டின் பார்த்தாச்சு. ஸோ அதோட கண்டினியூஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வீடியோ வரும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எல்லாமே முக்கியமான கொஸ்டின் தான். எதுவுமே ஒரு வராது அப்படிங்கிறத நிலையில் இல்லாத கொஸ்டின் தான். இதெல்லாம் வரும் அப்படிங்கிற எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் தான் ஓகேங்களா. ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த சந்திக்கலாம்.